பாருங்க பசங்களோட மனச படிங்க. என்ன அடிக்காதீங்க, திட்டாதீங்க, இன்னொருத்தவனை கம்பேர் பண்ணாதீங்க, உருப்பட மாட்டேன் வீணா போயிருவேன் சபிக்காதீங்க. உங்ககிட்ட டியூஷன் படிக்க வரலன்ற காரணத்துக்காக தனிப்பட்ட முறையில பழி வாங்காதீங்க, கூட்டத்தில் வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க. ஏதா இருந்தாலும் தனியா கூப்பிட்டு ஃப்ரெண்ட்லியா சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன்னு. எதெல்லாம் இவங்க ஏன் சைடு தப்புன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் ஸ்டூடெண்ட் சரின்னு சொல்லியிருக்கான். இதையும் மீறி இவங்க பேச்ச கேட்டு நீங்க மேல ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா ஹெச்எம் உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சார். என் மேல என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? எவ்வளவோ இருக்கு சார். பசங்களுக்கு சாதமா கவர்மெண்ட் போட்டுக்கிற ஒவ்வொரு ரூலையும் நீங்க பிரேக் பண்ணல. ஹெச்எம் ஆப் பண்ணிட்டா இவங்க என் மேல கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வேணா எவிடன்ஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. என்ன இங்க இருந்து யாரும் வெளியே அனுப்ப முடியாது. இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இனிமே இங்க இருந்து பெஞ்ச் மட்டும் இல்ல, ஒரு பென்சில் வெளியில போச்சுன்னா கூட ஹெச்எம் நீங்க கேள்வி கேக்குறீங்களோ இல்லையோ, ஒரு பொறுப்பான கவர்மெண்ட் வாத்தியாரா நான் கேள்வி கேட்பேன். இவ்வளவு நாளா இங்க மாத்த வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்பதான் சார் புரியுது வாத்தீங்களான்னு. என்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரூல்ஸ் போட நிறுத்தி டீச்சர்ஸ் ரூல்ஸ் போடுறீங்களோ அன்னைக்கு தான் சார் இந்த ஸ்கூல் உருப்படும்.